கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்த்து வருகிறபடி அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனம். அது லாஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம், அவன் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு கூட பெருகின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதிய நூற்றாண்டு சபை வளர்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு நின்று கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவி எங்கே போச்சுருக்கிறாரோ அங்கே போனார்கள், எங்கே போகக்கூடாது என்று சொன்னாரோ அங்கே போகாதபடிக்கு பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து இருந்தபடினாலே அந்த சபையானது ஆரம்பித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே ஒரு பெருக்கத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மரம் அழகான தடியும் இதனுடைய கிளைகளும் அவருடைய பூவும் காய்களும் பார்க்கும் பொழுது நாம் சொல்லுகிறோம், மிக அருமையாக இந்த மரம் இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நாம் அப்படியாக சொல்லுகிறோம். ஆனால் யதார்த்தத்தினுடைய வளர்ச்சி என்ன என்று சொன்னால், இது இவ்வளவு தூரம் ஒரு செழித்து வளர்வதற்கு காரணம் இதில் அடியில் இருக்கக்கூடிய தாய் வேரும் பக்க வேறு மாத்திரமே காரணம். இந்த பக்க வேறு ஆனது, இந்த தாய் வேறானது பூமியினுடைய அடிக்குள்ளாக கடினமான இடத்துக்குள்ளாக பாறைக்குள்ளாக சென்று அதனுடைய சாராம்சத்தை இழுத்து கொடுக்கிறதுனால் மாத்திரமே இந்த மரமானது இவ்வளவு வளர்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஆதிய நூற்றாண்டின் சபையானது தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஊழியங்களிலே வளர்ந்து பெருகிறத நாம் பார்க்கிறோம். அந்த பெறுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் எத்தனையோ இரவுகளை பகலாக்கி தேவ சமூகத்தில் நின்றது நிமித்தமாகத்தான் அந்த ஊழியமானது வளர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஆதி நூற்றாண்டின் சபையானது செய்தது. காரணம் என்னென்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருந்தோம் என்று சொல்லி, இடைவிடாமல் கர்த்தருடைய சமூகத்திலே ராத்திரி என்றும் பகல் என்றும் பாராதபடிக்கு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவ கிருபைகளுக்குள்ள பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்குள்ளாக என்னால் அவர்கள் தங்கியிருந்தபடினாலே, காத்திருந்தபடினாலே, ஆதி நூற்றாண்டின் சபையானது வளர்ந்தபடினாலே இங்கே நீங்களும் நானும் பேசுகிறோம், கேட்கிறோம். இதை கேட்கக்கூடிய அளவுக்கு உலகமெங்கும் கிட்டத்தட்ட 33% கிறிஸ்தவர்களை உருவாக்கும் என்று சொன்னார். ஆதி நூற்றாண்டின் சபை தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் இருந்தபடினாலே தான் அந்த சபையானது பெருகின்றது போல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஊழியத்திலே வளர வேண்டுமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டுமையானால் தேவ சமூகத்தை நாட வேண்டும், தேவ சமூகத்தை கட்டி பிடிக்க வேண்டும். தேவ பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த உன்னத நிலவுக்குள்ளாக இருந்தோமையானால் மெய்யாகவே நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் மீண்டும் நம்மை சந்திக்க வரைக்கும் இந்த வீடியோன் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.